ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாவதாக. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிகழ்ச்சி மூலமாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மனம் மாறுங்கள். மனம் மாறுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. திருமுழுக்கு யோவான் ஸ்நானகர் அவர் இதை தாங்க சொல்கிறாரு. நீங்கள் மத்தேயு 3வது அதிகாரம் 1-2 வசனம் படிச்சிங்கன்னா, மனம் மாறுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அதை எப்படின்னே சொல்கிறாரு அவர். நீங்கள் ஆபிரகாம் எங்களுக்கு தந்தைன்னு சொல்லி பெருமைப்படுத்திக்காதீங்க. இந்த சின்ன கற்களிலிருந்து கூட பிள்ளைகளை உருவாக்க கடவுள் வல்லவராக இருக்கிறார். நற்கனி கொடுக்காத மரங்கள் அடியில் கோடாலி வைக்கப்பட்டு விட்டது. எது நல்ல கனிகள் கொடுக்கலையோ அவையெல்லாம் வெட்டுண்டு நெருப்பில் போடப்படும் அப்படின்னு சொல்கிறாருங்க. நீங்கள் அது ஒன்றுலேருந்து ஒரு 10 வசனம் படிச்சிங்கன்னா, உங்களுக்கு 12 வசனம் படிச்சிங்கன்னா அது தெரியும். அந்த மத்தேயு 3வது அதிகாரம் 1-12 வரைக்கும் படிச்சிங்கனாலே அது உங்களுக்கு அதில் தெரியுங்க. மனம் மாறுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறதுன்னு சொல்கிறாரு. இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டாக நம்ம எதை சொல்லணும்னா, நினிவே மக்கள், யோனா, புக் ஆஃப் யோனாக்கு போனோன்னு வச்சிங்களேன். அதில் 1-4 அதிகாரம் தான் இருக்குது. நீங்கள் அது வாசித்து பார்த்தீங்கன்னா அது நல்ல ஒரு ஸ்டோரியாக இருக்கும். அதில் ஆண்டவர் என்ன சொல்கிறாரு யோனா கிட்ட, யோனா, நினிவேயில் பாவம் ஜாஸ்தி ஆயிடுச்சு, நான் அதை அழிக்க போகிறேன், நீ போய் அந்த மக்களுக்கு சொல்லுன்னு சொல்லுவார். ஆனால் இவர் என்ன பண்ணுவார், தர்ஷிஷுக்கு ஆப்போசிட்டாக போவார் கப்பலில். ஆனால் ஆண்டவர் இந்த கடலில் கொந்தளிப்பும் புயலும் உருவாக்கி அந்த கப்பலில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, யார் இருக்குன்னு பார்க்கும்போது இவர் தான் சொல்லும்போது, ஆமாம் இதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு யோனா சொல்லி என்னை கடலில் தூக்கி போட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஆண்டவர் தயார் பண்ணி வைத்திருந்த அந்த மீன் விழுங்கிருது. அவரை கடலில் தூக்கி போட்டுடுறாங்க, விழுங்கிருது. 3 நாள் இரவும் பகலும் அந்த மீன் வயிற்றில் இருக்கார். அப்புறம் அது கரையில் அவரை கக்கிடுது. அப்புறம் அவர் நினிவேக்கு போய் 1 கிலோமீட்டர் தொலைவு நடக்கிறார். அது ஒரு பெரிய நகரம். அப்போ இருந்தது அது பெரிய ஒரு நகரம் அது. அப்போ அவர் சொல்கிறாரு, இன்னும் 40 நாளில் நினிவே அழிய போகுது. அதாவது மனம் திரும்புங்க, உங்கள்கிட்ட பாவம் நிறைய இருக்குது, நினிவே அழிய போகுதுன்னு சொல்கிறாரு. அப்போ அந்த மக்கள் அதை கேட்டுட்டு, பொதுமக்கள்லேருந்து அரசர் வரைக்கும் அதை கேட்டு அதுக்கு மரியாதை கொடுத்து, அவங்க எல்லாருமே பாஸ்டிங் இருந்து சாக்கு உடை உடுத்தி, அவங்க மட்டும் இல்லைங்க, அவங்க வீட்டு ஆடு மாடு எல்லாமே உபவாசம் இருக்குதுங்க. உபவாசம் இருந்து ஆண்டவரை நோக்கி மன்னிப்பு கேட்குறாங்க. அவங்க செஞ்ச தீய செயல்களுக்காகவும் கொடுஞ்செயலுக்காகவும் மன்னிப்பு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவருக்கு அவங்க மேலே ஒரு இரக்கம் வருது. அவங்க மதிக்கிறாங்க. அந்த வார்த்தையை கேட்டு அவங்க மதித்தாங்க. பிற இனத்தார் அவங்க. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தையை அவங்க மதித்து உபவாசம் இருந்து ஆண்டவரை நோக்கி அழுது ப்ரேயர் பண்ணாங்க. அப்போ ஆண்டவர் அதை அழிக்கலைங்க. அதனால பாருங்கள், யோனா அவர் கோவப்படுறாரு. நீர் அப்போவே எனக்கு தெரியும், நீ மகா இரக்கம் உள்ள தேவன், நீர் ரொம்ப அன்பான தேவன், இப்படி பண்ண மாட்டீங்க, அதனால தான் நான் தர்ஷிஷுக்கு ஓடி போனேன், நீங்கள் ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கோவத்தில் என்ன பண்ணுறாரு, ஒரு பந்தல் ஒன்று போட்டு போய் டயர்டில் படுத்துடுறாரு. ஆண்டவர் அவருக்கு புரிய வைக்க ஒரு ஆமணக்கு செடி வளர்க்குறாரு. ஒரே நாள் வளர்கிற அந்த மரம் அவருக்கு நிழல் தரும்போது அவருக்கு சொகுசாக இருக்குது. ஆனால் அதுக்கப்புறம் ஒரு புழு ஒன்று அனுப்புகிறாரு. அந்த புழு போய் அந்த செடியை சாப்பிட்டுருது. சாப்பிட்டு அது காஞ்சி போகுது. அப்போ அது காஞ்ச உடனே அவர் யோனா வருத்தப்படுறாரு. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, யோனா, ஒரு ஆமணக்கு செடிக்கே நீ இவ்வளோ ஃபீல் பண்ணுறிய யோனா, அந்த நினிவே நகரத்தில் 1,26,000த்துக்கும் மேலே இருக்கிறாங்களே, அவங்கள நான் எப்படி அழிப்பேன்? அவங்க மனம் மாறி என்னை நோக்கி வேண்டினாங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுறாங்க, மன்னிப்பு கேட்குறாங்க, நான் அவங்கள எப்படி நான் அழிப்பேன்? நீ ஏன் கோவப்படுற? பாருங்கள், அவர் யோனா கோவப்படுறார் ஆண்டவர் மேலே. அவர் அதுக்கு ரெஸ்பான்ஸாக பதில் சொல்கிறாரு. அவங்களுக்குள்ள எவ்வளோ ஒரு பெரிய உறவு பார்த்தீங்களா? எவ்வளோ ஒரு அன்பு அது. ஒரு கடவுள் ஒரு மனிதனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுறது எவ்வளோ பெரிய விஷயம் இல்லை? அந்த மாதிரி
அவங்க மனம் மாறினாங்க. மனம் மாறினதுனால அவங்க ரட்சிக்கப்பட்டாங்க. ஏசப்பா கூட என்ன சொல்றாரு, மத்தேயு 4:17 மனம் மாறுங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கிறது. விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது. விண்ணரசு எங்க இருக்குது? அங்க எங்க இல்ல, உங்க கிட்டயே தான் இருக்குது. உங்க உங்க பக்கத்திலேயே இருக்குதுன்றாரு. இப்ப நம்ம இந்த உலக ஆசைய விட்டு நம்ம மனம் மாறும்போது, விண்ணரசு நம்ம கிட்ட வந்துருதுங்க. அப்போ இதுக்கு புதிய ஏற்பாடு அது ஒரு எக்ஸாம்பிள் இருக்குங்க. யோனா வந்து பழைய ஏற்பாடு. இது புதிய ஏற்பாடுல ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு. நீங்க அப்போஸ்தலர் 12வது அதிகாரம் 20லேருந்து 23 வரைக்கும் படிச்சீங்கன்னா, பிளாத் சாரி ஏரோது 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 அரசன் வந்து 12 சீடர்கள்ல முதல் ஒரு கொலை பண்ணுவான். அது யாக்கோபை வந்து சிறை சேதம் பண்ணிடுவார். யோவானுடைய அண்ணன் யாக்கோபரை சிறை சேதம் பண்ணிடுவார். பேதுருவை சிறையில் அடைச்சிடுவார். ஏன்னா அவங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி நற்செய்தி அறிவிக்கிறதுனால அவங்கள வந்து இந்த மாதிரி பண்ணுவார். அப்போது ஒரு பக்கத்தில் இருக்கிற தீர் இன்னும் ஒரு இடம் 2-3 இடத்துல இருக்கிறவங்களாம் வந்து அந்த ஜனங்கள் வந்து அவங்கள பார்க்க வருவாங்க. அவரை ஏரோதை பார்க்க வந்து அவர்கிட்ட ஒரு நல்ல நட்புறவு வச்சுக்கலான்ட்டு வராங்க. வரும்போது அந்த அந்த அவர் பேச வேண்டிய அந்த உரையாற்ற வேண்டிய அந்த ஒரு நேரம், இப்போ சிலவங்கெல்லாம் ஒரு அதிகாரிகள் பேசுகிற ஒரு நேரம், ஒரு காலம், ஒரு நாள் வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி ஏரோது அரசன் பேச வேண்டிய ஒரு நேரத்தில் அவன் வந்து அந்த அரச உடை அணிந்து அந்த உரையாற்ற வராரு. அந்த உரையாற்றும்போது அங்கே இருக்க ஜனங்கள் எல்லாம் இது மனித சத்தமே அல்ல, இது தேவனுடைய சத்தம் என்று ஆர்ப்பரிக்கிறாங்க. இதை கேட்ட ஆண்டவருடைய தூதன் என்ன பண்ணுறாரு, ஏய் ஏரோது, நீ தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தாம நீ உன்னுடைய பேரை மகிமைப்படுத்துறியா அப்படின்ட்டு அவனை அந்த சிங்காசனத்திலேருந்து கீழே தள்ளி விட்டு அடிக்கிறாரு. அடித்து அவன் புழு பூத்து செத்தான் அப்படின்னு இருக்குதுங்க. ஏரோது மன்னன் எவ்வளோ பெரிய ஒரு அரசன் எப்படி இருப்பார்னு உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? அப்பேற்பட்ட அரசன் வந்து ஆண்டவருடைய நாமத்தை மனம் மாறலை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் மரிக்கும்போது பூமி பிளக்குது, நிலநடுக்கம் வருது, திரைசீலை 2ஆக கிழியுது, உலகமே இருளாகுது, எவ்வளோ விஷயங்கள் நடக்குது. அப்போ கூட அவனுக்கு அந்த புத்தி வரல. அதனால் அவன் மனம் திரும்பலை. அப்போ ஆண்டவருடைய தூதனே அவரை அடித்தார், அவன் புழு பூத்து செத்தான்னு இருக்குது. அப்போ அவ்வளோ பெரிய அரசனுக்கே அந்த இது. இப்போது நம்ம ஆண்டவரை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம். இவர் தான் மெய்யான தேவன், இவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவர் தான் மறுபடியும் வரப்போகிறாரு. இது எல்லாமே நம்ம அறிஞ்சு இது தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். இன்னும் நம்ம வந்து மனம் திரும்பாமல் உலகத்தாசை பின்னாடி ஓடக்கூடாதுங்க. அப்படி ஓடும்போது நம்மளுக்கு தண்டனை கிடைக்கலாம் இல்லையா? மனம் மாறணும். அது பாருங்கள், ஆண்டவர் வந்து மனம் மாறாதவங்களெல்லாம் அக்னியில் போட்டுவிடுவார் அப்படின்னு சொல்கிறார், அப்படின்னு யோவான் ஸ்நானகர் சொல்கிறார். அப்போது அந்த மரத்தை வெட்டி அந்த தேவையில்லாததெல்லாம் அக்னியில் போட்டுருவேன், நற்கனி கொடுக்காத எந்த இதுவும் வெட்டப்படும், அது அக்னியில் போடப்படும் சொல்கிறாரு. அப்போது நம்ம மனம் மாறணுங்க. மனம் மாறி இறையாட்சியை நம்ம அனுபவிக்கணும். அது எங்கேயும் இல்லைங்க, நம்ம பக்கத்துலேயே இருக்குது. உலக ஆசையை விட்டுருங்க. உங்கள் தேவைகளை ஆண்டவர் கண்டிப்பாக கொடுப்பாரு. அதுக்கு மேலே ஆசைப்படாதீங்க. மனம் மாறி ஆண்டவரை ஏற்றுக்குன்னா அவர் வழியில் நடக்கிறது தாங்க உண்மையாலே கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறது. அதான் உண்மையான கிறிஸ்துவம். நன்றி. இதோ இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு நிகழ்ச்சியாக உங்களை சந்தித்ததற்கு நன்றி. உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாவதாக.